முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஃபேமிலி ஸ்டோரிஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கதையை வந்து நம்மளாம் புதுசாக க்ரியேட் பண்ணி சொல்லியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தான் என்ன படிச்சிருக்கிறோம், தான் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி என்னென்னு எல்லா டீட்டெயிலும் அவங்களே வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை வந்து நான் கேட்டதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கும், அவங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே நான் ஒரு கற்பனையாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த பெண்ணுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். என் பேர் டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினி. நான் அம்பத்தூரில் மருத்துவராக இருக்கேன். என்னுடைய மாமனார் திரு KP கந்தன் அவர்கள், அவர் ADMKோட எக்ஸ்-MLA. அவருடைய மகன் திரு KPK சதீஷ்குமார், அவர் வார்டு 182 கவுன்சிலராக இருக்கார். எங்களுக்கு வந்து 2018 பிப்ரவரியில் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. இல்லை முழு செலவும் எங்கள் அப்பா தான் பண்ணார். 2019 ஜூலையில் பெண் குழந்தை பிறந்தா. எனக்கு ஸ்டார்டிங்லேயே அவர் வந்துட்டு நகை வந்துட்டு 1000 சவரன் கேட்டிருந்தாங்க. எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது. நாங்கள் 600 சவரன் நகை தான் கொடுத்துருந்தோம். 600 சவரன் நகை, 20 கிலோ வெள்ளி, 2 லக்ஸுரி கார்ஸ், ஒரு Audi Q7, BMW 530D 2 கொடுத்துருக்கோம். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க, சொந்தமாக கிளினிக் வச்சுருந்தாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலியாக சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமண எதிர்பார்ப்பு, இவங்களோட அப்பாவுக்கும் சரி இவங்களோட அம்மாவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்களே வாக்குமூலமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து திருமணத்திற்கு முன்னாடியே 1000 பவுன் நகை கேட்டதாக சொல்லியிருக்காங்க. அந்த 1000 பவுன் நகை கேட்டதும் இல்லாமல் வெள்ளி மற்றும் காரு இதெல்லாமே அவங்களே வந்து வாக்குமூலமாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கொடுக்கறதுக்கு இவங்க தயாராக இருந்திருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க. வரதட்சணை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து மிகப்பெரிய தவறுன்னு இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொடுக்கறதுங்கிறது தப்பு, வாங்கிறதுங்கிறது தப்பு. நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்த்தாங்கிற தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விருப்பம் இருந்து தானே நீங்கள் அந்த பையனை வந்து திருமணம் செய்து கொண்டீங்க. நீங்கள் அவங்க கேட்ட டிமாண்டில் நீங்கள் வந்து அந்த 1000 பவுனுக்கு நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க. அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதா நீங்கள் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. அவன் கேட்ட அப்போவே நீங்கள் வந்து இப்படி வரதட்சணை கேட்குறாங்கன்னு திருமணத்தை தள்ளி போட்டிருக்கலாம், இல்லை திருமணம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த திருமணத்துக்கு வந்து விருப்பம் இருந்திருக்கு. அவங்களுடைய ஆடம்பரம், அவங்களுடைய செட்டில்டு இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் மாமனார் வந்து MLA அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து தான் நீங்கள் ஓகே சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் இதுக்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்திருக்காங்க, உங்கள் அம்மாவும் சரி. இப்போ இவங்க எல்லாரும் உடந்தையாக இருந்து நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க கேட்டதை நீங்கள் கொடுக்கலைன்னா அப்போ அவங்க பண்ணத்தானே செய்வாங்க. இதில் தவறு ஒன்றும் இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கேம் விளையாட போகிறோம், அந்த ஆன்லைனில் நிறைய ரம்மி கேம் எல்லாம் விளையாடுறோம். அந்த கேமை வந்து நம்ம விளையாடும் போது அதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு அலோன் கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த உங்கள் வாழ்க்கையை கேமாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அளவு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க உள்ளேயே வந்து என்ட்ரி ஆகணும். அப்போ தவறு செஞ்சது நீங்கள் தான். நீங்கள் அப்போவே வந்து டாக்டருக்கு படித்த நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணணுங்கிறதுக்கு சம்மதிச்சிங்க? அப்போ நீங்கள் பண்ணின தப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாத்தோட பெண்களை பெற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடம்பரமாக நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னா பெண் வந்து சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம். நீங்கள் டாக்டர் படிச்சிருக்கீங்க, உங்களோட ஈக்குவலான டாக்டரோ அல்லது வேறு ஏதோ ஜாபில் இருக்கிறவங்களோ பையனை பார்த்து, இல்லை உங்களோட சொத்து மதிப்பு இதில் குறைவான இருக்கிற பையனை பார்த்து கட்டி வச்சுருக்கலாம். ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து அந்த தன்மை வரல. உங்களை விட ஆடம்பரமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து சில தவறுகள் இருந்தால் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து சில கற்பனைகள், ஏன்னா நிறைய பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இப்போ இந்த எல்லா தப்பையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் உண்மை சொல்ல போனால் அந்த குழந்தையை வந்து அவர் ஏற்றுக்கணும். அவருடைய ஏற்றுக்க வேண்டியது அவருடைய மிகப்பெரிய கடமை. ஏன்னா அவருக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தையை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அந்த வந்து விவாகரத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய பாதிப்புங்கிறது வரும். அது உண்மையான விஷயந்தான். அதை நான் வந்து மாற்றுக்கருத்தாக சொல்லவே இல்லை. அப்போது அந்த மாற்றுக்கருத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே சம்மதிச்சிட்டிங்களே. அவங்க கேட்டப்பவே நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அவங்க கேட்ட நகை திருமணத்துக்கு அப்புறம் கேட்டால் அது வரதட்சணை. திருமணத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து சம்மதம் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தானே உங்களுடைய திருமண வாழ்க்கையே நடந்திருக்குது. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா செலவுமே உங்கள் அப்பா தான் பார்த்துருக்கிறாருன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. எல்லா தவறுகளும் உங்களுடைய அனுமதியோடு தான் நடந்திருக்கு.
இப்போ உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? 100% நீங்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் வேணும், நல்லா செட்டில்டாக இருக்கணும். அப்போ வந்து அதில் சில தவறுகளில் பல தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் வந்து வரதட்சணை கேட்குறாங்க, கொடுமை கேட்குறாங்க, சட்டங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது என்னுடைய டாபிக் வந்து வேறு, அதை நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செஞ்ச தவறுங்கிறது உங்களை சுட்டி காட்டணும் இல்லையா? நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தானே எல்லா விஷயமும் நடக்குது. இவங்க சம்மதம் இல்லாமல் திருமணம் பண்ணாங்களா? 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சுன்னு திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. அந்த 6 வருஷமாக உங்களுடைய நீங்கள் 2.5 வருஷமாக வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. 2.5 வருஷம் 3 வருஷமாக வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறதா சொல்லிக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா யார் காரணம்? உங்கள் அம்மா அப்பா தான் காரணம். என் பொண்ணை வந்து ஆடம்பரமாக கட்டி கொடுக்கணும், நல்ல வெல் செட்டிலாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கட்டி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு புரோக்கர் வந்து உங்களுக்கு அணுகியிருப்பாங்க. இப்படி வந்து கேட்கும்போது உங்கள் அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? நல்லா என் பொண்ணு வந்து டாக்டர் படிச்சிருக்காங்க, நல்லா வெல் செட்டிலான பையனாக பார்க்கணும், நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரி பார்க்கணும்னு சொல்லி தான் பார்த்துருக்காங்க. அப்போ அவர் எதிர்பார்த்தது, உங்கள் அப்பா எதிர்பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க கேட்குறத நீங்கள் கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை வருங்கிறது. உங்களை விட உங்களுடைய பணத்தின் பொருளின் மீதும் அதிகமாக அப்போவே டிமாண்ட் வச்சுட்டாங்க. அப்போவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்காங்க, உங்கள் மேல் இல்லை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா நீங்கள் அப்போவே உணர்ந்துருக்கணும். நீங்கள் டாக்டர் படிச்சிருக்கீங்க, நீங்களே இப்படி தவறு செஞ்சீங்கன்னா உங்களை விட நிறைய பேர் படிக்காதவங்க, சில நார்மலான பர்சனெல்லாம் அதை இந்த மாதிரி எடுக்கும்போது எடுக்கிற தவறான முடிவுகளுக்கு யார் பொறுப்பு? சகோதரிக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்கள் செஞ்சது தவறுன்னு என்னுடைய கற்பனைக்கு உண்டான விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உங்களை மனதோட புண்படுத்துறங்கிறதுக்காக சொல்லவில்லை. உங்களை மாதிரி தான் பல பேர், பல பெற்றோர்கள் வந்து அவங்களோட பெண்ணினுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தவறான வழிகளில் நடத்திடுறாங்க. ஆடம்பர சொத்து, ஆடம்பர விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு தங்களுடைய பெண்ணினுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹையாக கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பின்னாடி வர டைவர்ஸு, ஏகப்பட்ட அவமானங்கள், சிக்கல் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் யார் ஃபேஸ் பண்ணுறாங்க? என்னுடைய கருத்துக்கு சொன்னேன்னு கேட்டால், உங்களை விட நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிச்சாக இருக்கீங்க, உங்களை விட கம்மியான இடமும் உங்களோட ஈக்குவலானிட்டியான பையனை பார்த்து நீங்கள் திருமணம் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதற்கு மேல் வந்து இறைவனுடைய செயல் தான். நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து கணிச்சு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம ஜோதிடம் சாமியாரம் கிடையாது. ஸோ எனக்கு தோன்றின விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதே வந்து எதுக்கு இந்த வீடியோ எவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அவருடைய பெற்றோர்களைப் போல நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. தவறான முடிவுகள் எடுத்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வருஷம் அல்லது 2 வருஷம் அந்த மாதிரி டைமிங்லேயோ இல்லாட்டி அவங்க வேறு இல்லைகள் நிறைய தவறுகள் வருது. குடும்ப வாழ்க்கைன்னா தவறுகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். இல்லாத எந்த குடும்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பெண்ணை வந்து முன்ன பின்ன தெரியாமலும் தெரிஞ்சும் ஆடம்பரத்துக்காக கொடுத்தோமா அப்படின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும், 100% வரும். அதை நம்ம தான் வந்து தடுத்து கொண்டு போய்க்கணும். இந்த பதிவு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களைப் போல ஆடம்பரமான பையன் வேணும் அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பதிவு. நன்றி, வணக்கம்.